Good morning students. Have a beautiful day. Let's come and join my science class. All of you take your science book and open the page number 26. Previous class we discussed about the lesson light. Now we discuss about the topic laws of reflection. Laws of reflection. Reflection என்னமா எதிரொலிப்பு ஓகேங்களா எதிரொலிப்பு அல்லது பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா See activity 3 take a plain mirror and focus the light coming from the sun on a wall. Can you see a bright spot on the wall? How does it occur? It is because the light rays falling on the mirror. They are bounded in onto wall. Can you produce the some bright spot with the help of any other object having rough surface? இப்போ நம்ம மிரர் எடுத்துக்கிறோன்னா அந்த மிரர் வந்து நம்ம சன்லைட்டில் படுற மாதிரி வைக்கிறோம் ஓகேங்களா அந்த சன்லைட் என்ன பண்ணுதுக்கண்ணா அந்த சன்லைட் வந்து அதில் பட்டு அந்த மிரர் மேலே பட்டு எதிரொலிச்சு நம்ம வாலில் காட்டுது ஓகேங்களா ஒரு பிரைட்டான ஒரு ஸ்பாட் கிடைக்கும் நமக்கு ஸோ அது எப்படி வருது ரிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா சன்னில் இருந்து கிடைக்கிற அந்த ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா Not all the object can produce the same effect as produced by the plain mirror. A ray of light falling on a body having a shiny, polished and smooth surface along a bounded back. This bouncing back on the light rays as they fall on the smooth shiny and polished surface is called reflection. இப்போ அது எப்படி இருக்கும் ஸ்மூத்தாக சைனியாக பாலிஷ்டாக இருக்கிற சர்ஃபேஸில் இப்போ எந்த ஒரு லைட் பட்டாலும் அது வந்து எப்படி ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா எப்படி என்னதுன்னா பவுண்டிங் பேக் அண்ட் தி லைட் ரேஸ் as they fall on the smooth shiny and polished surface is called வந்து என்னம்மா reflection ஓகேங்களா reflection involves two rays incident rays and reflected rays ஓகேவா reflection வந்து என்னென்ன ரேஸ் வருது two rays வருது ஓகேங்களா ஒன்று வந்து incident ray and வந்து reflected rays the incident rays is the light ray in a medium falling on the shiny surface of a reflecting body. After falling on the surface, this ray returns into the same mediumத்தில் வந்து reflect ஆகுது. This ray is called as reflected ray. ஓகேங்களா இப்போ after falling on the surface இது returns into the same medium. இப்போ எப்படி வந்து ஒரு ray வந்து படுதுன்னா அது அதே இதில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா a imaginary line perpendicular to the reflecting surface at the point of incident of the light rays is called normal. The relation between the incident ray, the reflected ray and the normal is given as the law of reflection. The law of reflection are as follows. The incident ray, the reflected rays and the normal at the point of incident all lie in the same plane. The angle of incident I and the angle of the reflection R are always equal. இப்போ அங்கே பாருங்க கண்ணா இது வந்து இன்ஸ்டன்ட் ரே ஓகேங்களா இப்போ ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ரேஸ் இருக்கும் டூ ரேஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் ரேஸ் அண்ட் வந்து ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஓகேங்களா இப்போ இது ஒரு மிரர் கண்ணா நம்ம இந்த மிரரில் இன்சிடென்ட் ரே நம்ம பாஸ் பண்ணும்போது அதே இதில் மறுபடியும் என்ன அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது ஓகேங்களா ஸோ இன்ஸ்டன்ட் ரே டு ரிஃப்ளெக்டட் டு இது வந்து நார்மலாக இருக்கும் ஓகேங்களா இன்சிடென்ட் ரேயை நம்ம என்னன்னு சொல்லிட்டு குறிப்போம்னா ஐன்னு சொல்லுவோம் ரிஃப்ளெக்டட் ரேவை ஆர் ஓகேங்களா Do you know silver metal is the best reflector of light ஓகேங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சில்வர் மெட்டல் எப்படிக்கண்ணா ரிஃப்ளெக்டட் லைட் ஓகேங்களா தட் இஸ் வே எ தின் லேயர் ஆஃப் எ சில்வர் இஸ் disappointed on the side of material like plain glass sheet to make mirrors ஓகேங்களா இப்போ நம்ம சில்வர் வச்சு தான் நம்ம மிரர் வந்து மேக் பண்ண முடியும் ஓகேவா ஒரு நார்மலாக இருக்கிற கண்ணாடியில் நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு அடியில் நமக்கு சில்வர் கோட் பண்ணணும் ஓகேங்களா சில்வர் கோட்டிங் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் தெரியும் ஓகேங்களா
Next one, types of reflection. Types of reflection. We have learned that not all bodies can reflect light rays. The amount of reflection of light depends on the nature of the reflecting surface of the body. Based on the nature of surface, reflection can be classified into two types, namely regular ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, ரிஃப்ளெக்ஷன் எத்தனை வகைப்படுங்கன்னா ரெண்டு வகையாக இருக்கும். ஓகேங்களா, டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். நவ் வி see ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். when a beam of light collection of the parallel rays fall on a smooth surface, it gets reflected. After reflection, the reflected rays will be parallel to each other. Here the angle of incident and the angle of reflection of each rays will be equal. Hence the law of reflection is obeyed in this case, and thus a clear image is formed. This reflection is called regular reflection. Regular reflection or specular reflection. Example, reflection of light by phone mirror and reflection of light from surface still water. சீமா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் கண்ணா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கரெக்ட் பிக்சர். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் கண்ணா? கரெக்டாக இருக்கும். இந்த வர இன்சிடென்ட் லைட்டு கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, சிதி பிக்சர்மா இங்கே பாருங்கள். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி? இங்கே பின்னாடி மவுண்டன் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ட்ரீஸ்லாம் இருக்கா, அது பாருங்கள். இங்கே இருக்கிற வாட்டரில் எப்படி கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிது பாருங்கள். அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது. ஓகேங்களா, இதுதான் என்ன சொல்லுவோம்? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். Next one, irregular reflection. In the case of a body having a rough or irregular surface, each region of the surface is inclined at different angles. When light falls on such a surface, the light rays are reflected at different angle. In this case, the angle of incident and the angle of reflection of each other. இங்கே பாருங்கள் கண்ணா, இதுதான் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, ஓரளவுக்கு தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மேட்ச் ஆகாது. ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இது வந்து கரெக்டாக பர்பண்டிகுலரில் போகுது. பட் ஆனால் மீதியெல்லாம் பாருங்கள், அது அங்கங்கே போகுது. ஸோ இது வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இந்த இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரேஸ் ஆர் நாட் ஈக்குவல். ரேஸ் வந்து எப்படி இருக்காது? ஈக்குவலாக இருக்காது. தி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நாட் அப்டைனட் இன் திஸ் கேஸ். thus the image is not clear. Such a reflection is called irregular reflection or diffused reflection. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம வீட்டில் டெய்லியும் நைட்டில் லைட் எரியுதுல கண்ணா, அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் ஏ வால். ஓகேங்களா, கரெக்டாக இர்ரெகுலரில் தான் விரியுது இந்த ரெகுலேஷன். நெக்ஸ்ட் ஒன், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். see the activity 4. Take a two plane mirrors and keep them perpendicular to each other. Place an object between them. You can see the image of the object. How many images do you see in the mirror? You can see 3 images. How it possible to have 3 images with 2 mirrors? இப்போ நம்ம 2 பிளேன் மிரர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அதை நம்ம கரெக்டாக நேருக்கு நேர் வைக்கிறோம். ஓகேங்களா கண்ணா, எப்படி வைக்கணும்? ஒரு முக்கோண ஷேப்பில் வைக்கிறோம். ஓகேங்களா, அந்த ஷேப்பில் நம்ம வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு பொருள் கீழே வைக்கிறோம். அந்த பொருள் வைக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு 3ஆக தெரியும். ஓகேங்களா, கன்வெர்ட் ஆகி காட்டும் அந்த இமேஜஸ். அதுதான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல 2 மிரர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் இது ஒரு மிரர், இது ஒரு மிரர். இப்போ பர்பண்டிகுலராக வச்சுட்டோம். இந்த இடத்துல நாம் ஒரு நெயில் பாலிஷ் வைக்கும்போது இந்த நெயில் பாலிஷோட இமேஜஸ் பாருங்கள், இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு என்னவா தெரியுது? 3 டயக்ராம்ஸாக தெரியுது. ஓகேங்களா, இதுதான் நம்ம மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா,
In the activity given above, you are observed that for an object kept in between two plane mirrors which were inclined to each other, you could see many images. This is because the image formed by one mirror act as an object for the other mirror. The images formed by the first mirror act as an object for the second mirror, and the images formed by the second mirror act as an object for the first mirror. Thus we have three images of a single body. This is known as multiple reflection. This type of reflection can be seen in showrooms and saloons. The number of images formed depends on the angle of inclination of the mirrors. If the angle between two mirrors in a factor of 360 degree, then the total number of reflection is infinity. If theta is angle of inclination of the plane mirrors, the number of images formed is equal to 360 degree by theta. As you decreases this angle, the number of the images formed increases. When they are parallel to each other, the number of images formed becomes infinity. See the problem 3. If two plane mirrors are inclined to each other at an angle of 90 degree, find the number of images formed. இப்போ 90 டிகிரியில் நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எத்தனை இமேஜாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா கண்ணா? இப்போ சொல்யூஷன், ஆங்கிள் ஆஃப் த இன்க்ளினேஷன் எவ்வளோ கண்ணா? தீட்டா வந்து 90 டிகிரி. ஓகேங்களா? 90 டிகிரி. நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு. இப்போ என்னோடய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இப்போ பாருங்கள், இங்கே இருக்கா 360 டிகிரி பை தீட்டா -1. அதுதான் அதில் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ 360 டிகிரி பை 90 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை 90ஆல் டிவைட் பண்ணோம். 90ஆல் 360 டிவைட் பண்ணால் என்ன கண்ணா வரும்? 4. ஓகேங்களா? 4 வருமா? அப்புறம் -1, 4ல் -1 போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எத்தனை ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு? 3 இமேஜஸ் கிடைக்கும். அதை தான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க.